கடைசியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைக்கு ஆசைப்படுகிறாரா துரைமுருகன்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வரவேண்டும் என்று பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்த ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக சனாதன பிரச்சனையின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து விலகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. கடைசி நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றி இந்தியா கூட்டணியிடம் சமாதானத்தை ஏற்படுத்தி மீண்டும் அவரது பதவியையும் தக்க வைத்து கொண்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தற்பொழுது மீண்டும் மக்களவை தேர்தலில் அதிக அளவு பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக திமுகவின் அடிமை என்றே கூறிக்கொண்டிருந்தார். ஏன் சட்டமன்றத்திலே எனது மரணத்திற்கு பிறகு எனது மீது திமுகவின் கொடியேதான் போட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அனைவரது கண்களிலும் கண்ணீரும் திமுகவின் அமைச்சர்கள் வந்தது. ஆனால் தற்பொழுதுதான் உண்மையான சுயரூபத்தை துரைமுருகன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களவை தேர்தலில் திமுக தோல்வியடையும் என்று உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் இதற்கு காரணம் உதயநிதிதான் என்றும் அவர் சனாதன பிரச்சனையை பேசியதன் காரணமாகத்தான் வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததை போல் தமிழகத்திலும் திமுக தோல்வியை தழுவுகிறது என்றும் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி பறிக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் துரைமுருகன் அவர்களது பேச்சால் சர்ச்சை எழுந்துள்ளது. இதனால் துரைமுருகன் அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய ஆசை வந்துவிட்டதா? அடிமையாக இருந்த துரைமுருகன் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. இதனால் திமுகவின் தலைவர் எனது மகனே என்னதான் இருந்தாலும் இரத்தத்தின் இரத்தம் என்று சொல்வது இதன் மூலமாக உருவாகிறது. காரணம், எனது மகனை கட்சியிலிருந்து வெளியே போக சொல்வதற்கு நீ யார் என்று சொல்வதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் பல ஆண்டுகளாக பதவியில் இருந்த துரைமுருகன் அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் திமுகவின் அடுத்த தலைமை உதயநிதிதான் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார். இதன் மூலமாக துரைமுருகன் அவர்கள் கொத்தடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.